முல்லை பெரியாறு அணையிலிருந்து கேரள பகுதிக்கு நாளை தண்ணீர் திறப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கேரள பகுதிக்கு இதனால் 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சிவசபாபதி, நாளை திறக்கப்படக்கூடிய இந்த தண்ணீர் எத்தனை அடிக்கு திறந்துவிடப்பட இருக்கிறது? மேலும் கேரளாவில் இருக்கக்கூடிய எந்தெந்த பகுதிகளுக்கு இந்த வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது? வளிமண்டல சுழற்சி காரணமாக பாத்தீங்கன்னா முல்லை பெரியாறு அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதியில கனமழை பெய்திட்டு வருது. இதனால பாத்தீங்கன்னா முல்லை பெரியாறு அணைக்கு சராசரியாக 12,000 கன அடிக்கு மேல நீர்வரத்து வருகிறது. தற்பொழுது முல்லை பெரியாறு அணையில பாத்தீங்கன்னா 130 அடி நீர்மட்டத்தை எட்டியிருக்கு. இது பாத்தீங்கன்னா 138 அடி நீர்மட்டத்தை எட்டியிருக்கிறதுனால தமிழக பொதுப்படைத்துறையினர் கேரளா இடுக்கி மாவட்ட ஆட்சியருக்கு 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதுனால கேரளா மக்கள், அதாவது வல்லக்கடவு, வண்டிப்பெரியாறு, தப்பாத்து, இடுக்கி போன்ற இடங்களில் இருக்கிறவங்க எல்லாமே கரையோர பகுதியில பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா இடுக்கி கலெக்டர் சொல்லியிருக்காங்க. நாளை பாத்தீங்கன்னா, அதாவது இந்த தண்ணீரினுடைய அளவு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தா முல்லை பெரியாறு அணையில 142 அடியா நீர்மட்டம் உயரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. 142 அடி நீர்மட்டம் உயர்ந்தால் உச்சநீதிமன்ற உத்தரவு பிரகாரம் 142 அடிக்கு மேல வரும் தண்ணீர் முழுவதும் கேரளாவுக்கு திறக்கப்படணும். அதற்காக முன்னெச்சரிக்கையாக தமிழக பொதுப்பணித்துறையினர் கேரளா அரசாங்கத்தம், அதாவது இடுக்கி மாவட்ட கலெக்டரிடம் இந்த அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. அதனால நாளை காலை 10 மணி அளவுல இந்த அணை திறக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால பாத்தீங்கன்னா கேரளா பகுதியில் இருக்கிற வண்டிப்பெரியாறு, தப்பாத்து, ஐயப்பன் கோயில், இடுக்கி போன்ற பகுதிகளில் இருக்கிற மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.